வீரபாகுவை ஒழித்து கட்ட தாரகனே நேரில் போர்க்களத்திற்கு வந்துவிட்டான். அவனை துணை தளபதி வீரகேசரி எதிர்த்தான். இருவரும் அம்புமலை பொழிந்தனர். தாரகன் விடுத்த அம்புகளை வீரகேசரி தன் அம்புகளால் அடித்து நொறுக்க, பதிலுக்கு வீரகேசரி விடுத்த அம்புகளை தாரகன் தன் கதாயுதத்தால் அடித்து நொறுக்கிவிட்டான். ஒரு கட்டத்தில் வீரகேசரி மீது அதிபயங்கர அம்புகளை ஏவினான். அவற்றை தடுக்க முடியாத கேசரி மயக்கமடைந்து கீழே விழுந்தான். நிலைமையை புரிந்து கொண்ட வீரபாகு தாரகனின் முன்னால் வந்தான். தாரகா, மரியாதையாக சரணடைந்து விடு. என் கண்ணில் பட்ட எதிரிகள் உயிர் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. என் காலில் விழுந்து விடு என்று எச்சரித்தான். தாரகன் நகைத்தான். ஏ பொடிப்பயலே, உன் தலைவன் முருகனே எனக்கு தூசு. அப்படி இருக்க நீ எல்லாம் ஒரு ஆளா? நீ அனுப்பிய உன் படை தளபதி என் அம்புகளின் தாக்கத்தால் மயங்கி கிடப்பதை பார்த்துமா உனக்கு புத்தி வரவில்லை? உன்னை என் ஒரே அம்பில் மாய்த்து விடுவேன். சிறுவன் என்பதால் விடுகிறேன், ஓடிவிடு என்று எச்சரித்தான். வீரபாகு பயங்கரமாக சிரித்தான். அம்புமலை பெய்ய செய்தான். எதற்கும் கலங்காத தாரகன் தன் தும்பிக்கையாலேயே அத்தனையும் நொறுக்கிவிட்டான். கோபத்தில் தன் கதாயுதத்தால் பூமியின் மீது ஓங்கி அடித்தான். அதன் பலம் தாங்காத பூமி இரண்டாக பிளந்து விட்டது. வெப்பத்தை தணிக்கும் ஆற்றல் வெப்பத்துக்கே உண்டு என்று அறிவியல் ரீதியாக சொல்வார்கள். இதை நமது ஆன்மீகம் என்றோ கண்டுபிடித்திருக்கிறது. தாரகன் வீரபாகு மீது ஆக்னேயம் என்ற அஸ்திரத்தை எய்தான். இந்த அம்பு எய்யப்பட்டால் அந்த இடம் தீப்பிடித்து நாசமாகிவிடும். இப்போது குண்டு போட்டால் தீப்பிடிப்பது போலத்தான் இதுவும். பதிலுக்கு வீரபாகுவும் அதைவிட சக்தி வாய்ந்த ஆக்னேய அஸ்திரத்தை எய்தான். தாரகன் விடுத்த அம்பால் இருந்த தீயை வீரபாகுவின் அம்பு உருவாக்கிய தீ அணைத்து விட்டது. திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யனை அளித்த பிறகும் கோபம் தணியாமல் இருக்க, சிவபெருமான் அதைவிட கடுமை கொண்ட சரபேஸ்வர வடிவம் எடுத்து நரசிம்மரின் கோபத்தை அடக்கியது போன்ற நிலைமை இங்கு இருந்தது. இப்படியாக வாருணம், சௌரம், நாராயண அஸ்திரம் உள்ளிட்ட பல அஸ்திரங்களால் இருவரும் போரிட்டனர். எதற்கும் பணியாத தாரகனை நோக்கி தன்னிடமிருந்த கடைசி அஸ்திரமும் எப்பேற்பட்ட இடத்தையும் பொடி பொடியாக்கும் வீரபத்திரம் என்ற அஸ்திரத்தை வீரபாகு எய்தான். நெருப்பு ஜுவாலையை கக்கிக் கொண்டு அது தாரகனை நோக்கி பாய்ந்தது. அதன் உக்கிரத்தை தாரகனால் தாங்க முடியவில்லை.